என்ன கருகிற ஸ்மெல் வருது? பாப்பா ஸ்டவ் ஆஃப் பண்ணிருக்கனான்னு பாரு. என்னடா சன் நியூஸ்காரன் இன்னும் சும்மாவே இருக்கானே, இந்நேரத்துக்கு ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணிருக்கணுமே அப்படின்னு நினைச்சு முடியல. அதுக்குள்ள இந்த ஒரு நியூஸ் வந்துருச்சு. அடுத்தடுத்து அவனுக்கு நல்லதாவே நடக்குதே. கரூர் மக்களை பார்த்துட்டான், பெரம்பூர் மக்களை பார்த்துட்டான், அவனோட பாட்டம் வேற ரிலீஸ் ஆக போகுது, அவனை எப்படி நிம்மதியா இருக்க விடுறது அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் யோசிச்சு அந்த பெண்மணிக்கு கையை கொடுக்காம போயிட்டாரு அப்படிங்கிறத கேவலமான ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கதறுங்கடா. அவர் கையை கொடுத்தாரா இல்லையான்னு கூட தெரியல. அதுக்குள்ள இடையில ஒருத்தர் மறைச்சிட்டாரு. உடனே அவர் கையை கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவர் கையை கொடுக்கலன்னே வச்சுப்போம். இந்த பெண்ணுக்கு கையை கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டாரு, சங்குச்சப்பட்டாருன்னா அரசு மருத்துவமனையில யாருக்கோ பிறந்த ஒரு குழந்தைய போய் கையில தூக்கி கொஞ்சி முத்தம் வச்சு, நான் சொன்ன மாதிரி அவர் யாருக்கோ பிறந்த குழந்தை நினைக்கல, ஏன் தங்கச்சி, ஏன் அக்கா, ஏன் மக்கள், இது ஏன் தங்கச்சி புள்ள, இது ஏன் அக்கா புள்ள, நான் தாய்மாமன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு முதல்வராவது இப்படி ஒரு அறிக்கை விடுவாங்களா? ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. சிஎம் சார் கிட்ட சொல்லி இனிமே கொத்தடிமை எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஃபயர் சர்வீஸ் நிறுத்தி வைக்கணும்னா அப்படின்னு ஒரு மனு போடணும். அவதூறுக்குன்னே பிறந்த கூட்டம் தான் இந்த திமுக கூட்டம்ன்றது நல்லா தெரியுதுங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு வாங்க. இந்த ஒரு வீடியோவில் அண்ணா அவங்களுக்கு கை கொடுக்கலையாம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களுக்கு கை கொடுத்ததும் அண்ணன் தான். அதே மாதிரி பின்னாடி நின்று இருந்தவங்கள கூட வாங்க ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொன்னதும் நம்ம விஜயனா தான். ஓகேவா? இவங்க சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அதாவது நம்மள மாதிரி சாதாரண மக்கள்லாம் வந்தால் எதுவும் நோய் தொற்று பரவுற மாதிரி ஒருத்தர் சீன் போடுவார். அவர் யாருன்னு அவரே பார்த்துருவாங்க. இவர் தான் அவர். எங்க விஜய் அண்ணா இவர மாதிரி நினைச்சிட்டாங்க போல. சான்ஸே இல்ல, நீங்க யார வேணா சொல்லுங்க. விஜய் அண்ணா இந்த மாதிரி மக்களை அவமதிக்கிற ஆளே கிடையாது. வேற யாருன்னா சொன்னா கூட திங்க் பண்ணியாச்சும் பார்ப்போம். ஆனா விஜய் அண்ணா இப்படி சொன்னா சுத்தமா நம்ப மாட்டோம். அது அந்த வீடியோல விஜய் அண்ணா அவங்களுக்கு கை கொடுத்துருக்காரு. ஆக்சுவலா அவங்க செக்யூரிட்டி அவங்கள போட்டோ ப்ராப்பரா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைச்சிருக்காரு. அவங்க கொடுத்துட்டு அவர்கிட்ட அவங்க விஜய் கை கொடுத்துருக்காங்க. அவர் இடையில வந்ததால இது பண்ணிட்டு இப்படி கை கொடுத்துருக்காரு. அண்ணன் இக்னோர் பண்ற ஆளே கிடையாது. வேற யாருன்னா சொன்னா நாங்க நம்புவோம், ஆனா எங்க விஜய் அண்ணா சொன்னா நாங்க நம்பவே மாட்டோம். என் தலைவனை குறை சொல்றதுக்குலாம் உங்களுக்கு தகுதியே இல்லடா. உங்க தலைவனை போய் கேளுங்கடா. உங்க தலைவரே ஏன் அவங்கள கை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க தலைவனை போய் நீங்க கேள்வி கேளுங்கடா. எங்க விஜய் அண்ணா சொல்லாதீங்க. அவதூறுக்கு பிறந்த கொத்தடிமை கூட்டங்களா. இந்த சன் நியூஸ் மீடியா இருக்குல்ல, எவ்வளவு கேவலமா இவங்க இருக்காங்க பாருங்க. ஒரு நாள் கூட இவங்க நியூஸ் மீடியா மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. எப்பவுமே நாங்க டிஎம்கே கொத்தடிமையா தான் நடப்போம் அப்படின்னு நடந்துட்டு இருக்காங்க. அவங்க போடுற போஸா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், எல்லாமே அவுதூர். டிவிக்கு மேல அவுதூர். அது மட்டும் தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. இப்போ நான் ஒரு வீடியோ காட்டுறேன். நேத்து நடந்த ஒரு விஷயம் மக்களே. இவங்க போடுற அந்த போஸா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், நிறைய பேர் பாக்குறாங்க. குறிப்பா டிஎம்கே சப்போர்ட் இருக்காங்க பாருங்க. அவங்க பாக்குறாங்க, அவங்க பார்த்துட்டு காமெண்ட் எல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம லூசுத்தனமா காமெண்ட் எல்லாம் போடுறாங்க. இது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. உங்களை முட்டாளா ஆக்கிட்டு இருக்காங்க இந்த சன் நியூஸ். ஏன்னா எது உண்மை எது பொய் தெரியாம காமெண்ட் போடுறீங்க பாருங்க. நீங்க தான் முட்டாளு. அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க போடுறாங்க நம்பிக்கிட்டு நீங்க காமெண்ட் போடுறீங்க பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு புத்திசாலியா இருக்கீங்கன்னு இதுல தெரியுதா? இந்த வீடியோ பாருங்க மக்கள், உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ பாருங்க. நேற்று நடந்துச்சு. அந்த சிஸ்டர் கை கொடுக்குறாங்க. விஜய் ஒதுங்கி போன மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுறாங்க பாருங்க. ஒதுங்கி போறாரா பாத்தீங்களா? ஒதுங்கி போறாரா அப்படின்னு கட் பண்ணி இந்த சன் நியூஸ் போட்டுருக்காங்க மக்களே. சன் நியூஸ் மீடியா கேவலமா இது அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. இதை பார்த்து உன்னோட டிஎம்கே சப்போர்ட்டர் ஒருத்தர் இருப்பாரு பாருங்க. அவர் பேசியிருக்காரு. இந்த வீடியோ பாருங்க. வீடியோ பாத்தீங்களா? பாத்தீங்க இந்த வீடியோவை. சகோதரிகள் சிஎம் சாருக்கு கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால சிஎம் சார் கை கொடுக்கல. பாத்தீங்களா? ஒரு நியூஸை பார்த்து அங்க என்ன நடந்துச்சுன்னு எதுவும் தெரியாம ஆளுக்கு ஒரு வீடியோ போட்டு இதுதான் நடந்துச்சு, இப்படிதான் இது. இவங்களே இந்த நெரட்டிவை செட்டப் பண்றாங்க. தெரியுது அந்த டிஎம்கே கொத்தடிவீங்க எல்லாரும். டிஎம்கே கொத்தடிவீங்களா இருக்கட்டும், டிஎம்கே சப்போர்ட்டரா இருக்கணும், இந்த மாதிரி கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க. டிவிகே மேல அவதூறு பரப்பணும் அப்படின்னு இறங்கி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையா வீடியோ நான் காட்டுறேன். என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. கை கொடுக்குறாங்க, பாத்துக்கிட்டே இருங்க. கை கொடுக்கும் போது விஜய் கை கொடுக்குறாரு பாருங்க. பாத்தீங்களா?
எல்லாத்துக்கும் கை கொடுக்குறாரு. இதுதான் உண்மையா நடந்துச்சு மக்களே. இந்த சிஸ்டர் வந்து கை நீட்டிருப்பாங்க, நீங்க பாத்துருப்பீங்க. அந்த டைம்ல வந்துட்டு ஒருத்தர் வந்து குறுக்க வந்திருப்பாரு. அந்த குறுக்க வரும்போது இவங்க மறுபடியும் கையை கொடுத்துருப்பாங்க. விஜய் வந்துட்டு கையை கொடுத்துருப்பாரு. நீங்க அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மக்களே. இததான் வந்துட்டு கேவலமா வந்துட்டு இந்த டிஎம்கே இருக்காங்க பாருங்க, கொத்தடிமைங்க. இந்த சன் நியூஸ், எச்ச மீடியா எல்லாமே அவதூறு பரப்புறது. விஜய் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவாரா? இவங்களுக்கே அறிவு இல்லாத மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி அவதூறு பரப்பணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு கேவலமா இருக்காங்க பாருங்க. தாவைக்கு மேல அசிங்கமா அவதூறு பரப்பணும். மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. போன எலெக்ஷன்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்க அவதூறு பரப்புறதுனால தான் மக்கள் வந்துட்டு உங்களுக்கு ஓட்டு போடாம தாவைக்காக ஓட்டு போட்டு தேக்க வச்சாங்க. மக்கள் வந்து செருப்படி வந்து டிஎம்கேக்கு வந்து கொடுத்தாங்க. கொடுத்தனால தான் வந்துட்டு நீங்க வந்து தோத்தீங்க. மறுபடியும் இந்த மாதிரி எச்ச வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. மக்களே பாருங்க எவ்வளவு கேவலமா இருக்காங்க. அது மட்டும் இல்ல மக்களே, இந்த கை கொடுக்கல ஒரு டிராமா வந்துட்டு இந்த டிஎம்கே காரங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிஸ்டர் கை கொடுக்கும்போது விஜய் வந்து ஒதுங்கி போனாருன்னு ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்களே வந்து பேசியிருந்தாங்க. இந்த வீடியோ பாருங்க. வந்து பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க டிப்போ வந்து ரொம்ப சந்தோஷம். பாருங்க. வந்து இது எவ்வளவு மணி நேரம் சார்ஜிங் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. 1.5 மணி நேரம் ஆகும். பாத்தீங்களா அந்த சிஸ்டர் தான் இவங்க. பாத்துங்க என்ன நடக்குதுன்னு தெரியுதா? இவங்க வந்துட்டு நெகட்டிவ் நேரட்டிவ் வந்துட்டு செட் பண்றாங்க தாவைக்க மேல. இதுதான் உண்மை மக்களே. கேவலமா இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. யாரும் நம்பாதீங்க. இதுதான் உண்மை. விஜய் வந்து கை கொடுத்திருந்தாரு. இந்த சில்லறைங்கள் எல்லாம் வாய் இல்லைன்னா நாய் தூக்கின்னு போயிடும் மக்களே. வாய் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் சவுண்டு போட்டுட்டு கதறிட்டு கிடக்குதுங்க. நேற்று நம்ம தளபதி பெரம்பூருக்கு போயிருந்தாரு. எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணாரு. உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அதை பற்றிலாம் பேசாத இந்த சில்லற வாய்ங்க அங்கே என்ன நடந்துச்சுன்ட்டு ஃபர்ஸ்ட் அதை முழுசாக பார்க்காத சில சில்லறைங்க கதறிட்டு கிடக்குறாங்க. என்ன தெரியுமா, நேற்று தளபதிக்கு கை கொடுக்க போனாங்க, ஃபோட்டோ எடுக்க போனாங்க. அதில் முன்னாடி வந்த லேடிக்கு அண்ணன் கை கொடுத்துட்டாரு. நான் அந்த வீடியோவை போடுறேன் பாருங்க. கை கொடுத்துட்டாரு. ரெண்டாவது ஒரு லேடி வந்து கை கொடுக்குற டைமில் நடுவில் ஒருத்தர் பூந்துட்டார். அப்போ கை கீழே இறக்கிட்டாங்க. உடனே இதுதான் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றமா? இவருக்கு நீங்கள் ஏன் ஓட்டு போட்டீங்க? இவர் தான் மக்களோட மக்களாக இருக்கிறதா? என்னமோ வீரவசனம்லாம் பேசுனீங்க, அப்படி இப்படி அப்படின்ட்டு கை கொடுக்க வராங்க, அவங்களுக்கு கை கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இந்த சில்லறைங்கெல்லாம் என்னென்னமோ கதறிட்டு கிடந்துச்சுங்க. அந்த சில்லறைங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு விஷயத்த போடுறதுக்கு முன்னாடி அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு போடுங்க. அதை விட்டுட்டு உங்களுக்கும் ஒரு விஷயம் கிடைக்குதுன்ட்டு போடுறீங்களே, அசிங்கமா இல்லை உங்களுக்குலாம்? எங்கள் தளபதியை எவனாலையும் எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாது. நோ சண்டைன்னு வந்துச்சுன்னா அவனால என் மயிரை கூட முழுங்க முடியாது அப்படின்ற ஒரு டைலாக நம்ம வடச்சென்னையில கேள்விப்பட்டிருப்போம். இதே டைலாக அப்படியே அச்சு பிசுறாம நம்ம சன்னிலியோ நீ சொன்னா எப்படி தெரியுமா சொல்லுவான்? பக்காளி அவதூறு பார்ப்பதுன்னு வந்துருச்சுன்னா 5 அடுக்கு மாடியா இருந்தாலும் பரவாயில்ல, அவுத்து விட்டுன்னு அம்மனை கட்டே கவுந்த மெடி விடுவோம். நானு சும்மாவே கிடையாது, என்ன கட்டுப்படுத்தவே முடியாது. பிரார்த்தல் தொழில் வீரன், பேப்பர் ரவுடி கிடையாது, அவதூறு கண்ணிடா அப்படின்னு சன்னிலியோ நியூஸ் நேத்து பிரார்த்தல் தொழில் பண்றான் பாரு. பக்காளி நீ தாண்டா வீரன் மாடாங்க துச்சமே இல்ல. நோ குளத்தூர் கோவாலண்ணா பரோட்டா சாப்பிட்றத நிறுத்தினா பேசி நிக்கிறல்ல. மத்த நியூஸ் சேனல் மாதிரி சும்மா பேப்பர் ரவுடி இல்ல, பிரார்த்தல் தொழில் வீரி சும்மா கிடையாது. அவதூறு பரப்புறதுனா போதும், எந்த இடத்துலயும் எந்த முட்டு சந்திலையும் எந்த பிரார்த்தல் எந்த சிக்னல்லையும் வந்து நான் தான் இருப்பேன், என்னுடைய தலைமையில தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னிலையோ நியூஸ் ஆறாம் சலங்க கட்டிக்கணும். ஐயோ இங்க பாருங்க பூச்சமே இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, ஏதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரான ஏதாவது ஒரு பதிவு போட்டுறதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க அதிகபட்சம் நம்மள எப்படி விமர்சனம் பண்ணுவாங்க? ஒரு ஏஐ இமேஜ் மூலமா, அல்லது ஆபாசமா, கொச்சையா, கேவலமா, ஒரு முகச்சுளிக்க கூடிய அளவுக்கு ஒரு சித்தரிக்கிற மாதிரி ஒரு ஏஐ இமேஜ் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு பெண்ணின் கூட பார்க்காம, ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு கூட பார்க்காம ஒரு ஏஐ இமேஜ் கிரியேட் பண்ணிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். சிஎம்ஐயே அசிங்கமா பேசி அவதூறா பேசின உங்களே ஜாமீன்ல எடுத்துட்டாங்க. உங்க வக்கீல் டீம் எவ்வளவு பெரிய டீம். அப்புறம் இவரு இந்த புனித ஆத்துமா டிவி கேப்பெண்களை அவ்வளோ அசிங்கமா பேசுவாரு. ஆனா இந்த புனித ஆத்துமாவையும் உங்களோட பெரிய பெரிய வக்கீல்லாம் ஆஜராகி அந்த கேஸ ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாங்க. எவ்வளவு பெரிய ஆட்கள் வச்சிருக்கீங்க உங்க கையில. ஆனா இந்த பொண்ணுக்கு மட்டும் ஏன் நியாயம் வாங்கி கொடுக்க மாட்டீங்க? வீடியோ போட்டு சிம்பத்தியா பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியல. வீடியோ போடுறதுனால நியாயம் கிடைச்சிருமா? ஒருவேளை பொண்ணுன்றதுனால எந்த வக்கீலும் ஆஜராக மாட்டாங்களோ?
முதல்ல அந்த போட்டோல இருக்கிறது பெண்ணா ஆனாங்கிறதே எங்களுக்கு தெரியல. நீங்க பிளர் பண்ணி போட்டிருக்கீங்க. சரி, ஓகே, உங்களுக்கு வந்து பப்ளிசிட்டி அதை சொல்ல கஷ்டமா இருக்கும் என்னமோ, மேபி. எங்க கிட்ட சொல்ல வேண்டாம், ஆனா வந்து கிரைம் போலீஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட ஒரிஜினல் காட்டுங்க. எங்ககிட்ட நீங்க பிளர் பண்ணி தான் காட்டுறீங்க. ஸோ அதனால அது யாருன்னு கூட எங்களால பேச முடியல. யாருக்காக நாங்க நியாயம் பேசுறதுன்னு கூட எங்களுக்கு தெரியல. தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, ஜெயில போடுங்க. இந்த பெண்களை அசிங்கப்படுத்துறவங்களெல்லாம் வந்து நாங்க ஆளா நின்று காப்பாத்துறதுக்கு நாங்க ஒன்னும் டிஎம்கே இல்ல, டிவிகே. ஸோ டிவிகேல இருக்கிறவங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. ஸோ அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஆக்ஷன் எடுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. ஃபர்ஸ்ட் அவர் டிவிகே தானான்றத கண்டுபிடிக்க சொல்லுங்க அந்த கிரைம் போலீஸ்ட. ஏன் ஒருவேளை டிஎம்கே கூட இருக்கலாம். எனக்கு மேலதான் ஒரு சந்தேகம். ஏன்னா நம்ம வந்து ஸ்டாலின் சார் போட்டோ வச்சுட்டு என்னால கூட இதெல்லாம் பண்ண முடியும், இன்னொரு ஐடியா கிரியேட் பண்ணி. ஏன்னா இப்போ வந்து அவ்வளோ பெரிய டெக்னாலஜி உள்ள ஒரு உலகம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கிரைம் போலீஸ்ட வந்து அது டிவிகேயா டிஎம்கேயான்னு கண்டுபிடிக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் மட்டும் பேசுங்க. அதுக்கு முன்னாடியே டிவிகே வாரியர்னு எங்க காலை பிடிச்சி அழுவாதீங்க ப்ளீஸ். என்ன லுக்கு அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முடியும் முகரே பாரு முகரே. என்னடா என்ன சார் வணக்கம் சார். அப்ப நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போலையா? வெக்கேஷனுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஜாலியா வரீங்க. எனக்கு பல ப்ராப்ளங்கள் இருக்குது. உங்களுக்குமா? எங்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை சார், என்ன பண்றதுனே தெரியல. உங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம்? அலர்ஜி ப்ராப்ளம், நியூரோ ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம். இதுக்கா சிங்கப்பூர் வரைக்கும் போனீங்க? ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்றத கேட்டு உங்களுக்கு மட்டும் இல்ல சார், நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை. அது உங்களுக்கு ரெய்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை வேற நீங்க கேட்டுட்டீங்களா? அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகதான் செய்யும் சார். புரியுது எங்களுக்கு. இந்த 3 ப்ராப்ளத்துக்கு தான் அங்க போகணும் நான் முடிவெடுத்தேன். இதுக்கு நீங்க சிங்கப்பூர்ல சார் வேற எங்க போனாலும் இது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு மருந்து இல்லை, இது வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கவே இல்லை. இப்பதான் எங்க சிஎம் விஜய் அண்ணா மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. நீங்க கவலைப்படாதீங்க சார், இதுக்காக நீங்க இனிமேல் சிங்கப்பூர் இல்ல வேற ஏதாவது இடத்துக்கு கூட நீங்க போகவே தேவையில்லை. ஏன்னா நம்ம விஜய் அண்ணா உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் இங்கேயே ரெடி பண்ணிடுவாரு, நம்ம தமிழ்நாட்டிலேயே கிடைக்கும். இந்த ஓடுறது ஒளியறது பதங்கிறதெல்லாம் திராவிட இயக்கத்திற்கோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ கை வந்த கலை. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, ஏதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரான ஏதாவது ஒரு பதிவு போட்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதிகபட்சம் நம்ம எப்படி விமர்சனம் பண்ணுவாங்க, ஒரு ஏஐ இமேஜ் மூலமா, அதுவும் ஆபாசமா, கொச்சையா, கேவலமா, ஒரு முகசுளிக்க கூடிய அளவுக்கு ஒரு சித்தரிக்கிற மாதிரி ஒரு ஏஐ இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு பெண்ணின் கூட பார்க்காம, ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு கூட பார்க்காம ஒரு ஏஐ இமேஜ் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆனா இதை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மிட் நைட் அரெஸ்ட் இல்ல ஏர்லி மார்னிங் அரெஸ்ட் எல்லாம் வந்து பண்றாங்க காவல். என்ன அன்பானந்தன் வந்தோட ஆரம்பிச்சிட்டியா? சரி, நீ சொல்ற மாதிரி வச்சுக்கோ. ஒரு சென்சிட்டிவான மேட்டர் ஏஐ மூலியமா ரபிஷா அவங்க எடிட் பண்ணி உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க வச்சுக்கோ. அந்த விஷயம் சென்சிட்டிவான விஷயம் தள்ளி வச்சிருக்கோம். ஓகே டன், நீ சொல்றது ஒத்துக்கிறேன். இன்னொரு ஒரு ஃபேஸ்புக் ஐடி நீ அனுப்பியிருக்க இல்லையா? அந்த ஃபேஸ்புக் ஐடியில டிவிக்கே நீங்க மென்ஷன் ஆயிருக்கா? இதுவும் ஆகல. சரி, அப்படி உனக்கு தப்பா தெரிஞ்சதுன்னா உனக்கிட்டதான் லீகல் அட்வொகேட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா திமுகல, ஸ்ட்ராங்கானவங்க, அவங்கள வச்சு நீ கேஸ் கொடு. தாராளமா தப்பா இருந்துச்சுன்னா தாவேக அரசாங்கம் அது நடவடிக்கை எடுக்கும். அதை விட்டுட்டு ஒரு கண்டென்ட் எந்த கண்டென்ட்டும் கிடைக்கல அப்படின்றதுல நீ இப்படி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ற மாதிரி பண்ற வேலை தேவை கிடையாது. உனக்கு இது பத்தாது. என் சிஸ்டர் ஒருத்தர் வருவாங்க, அவங்க பேசுவாங்க, கேளு. மிஸ்டர் அன்பானந்தம், உண்மையாவே நீ மனுஷன் தானா இல்ல வேற்று வாசியான்னு சத்தியமா எனக்கு தெரியல. எதை வச்சு கேவலமா ஒரு அரசியல் பண்ற? உங்க கட்சிக்கார பொண்ணுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதுக்கு ஒரு நியாயம் வாங்கி தரத்துக்கு பேசுறதுக்கு உனக்கு துப்பு கிடையாது. இதுலயும் அரசியல் ஆதாயத்தை தேடுற நீ மனுஷ ஜென்மமா இருப்பியா வேற எதுவாக இருப்பியா? எனக்கு சத்தியமாவே தெரியல. யாரா இருந்தாலும் வெளியே கூட்டிட்டு வாங்க, டிவி கேல இருக்கிறவங்க எடிட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணுங்க. நீங்க வாயில சொல்றது யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டிவி கேல இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி எடிட் பண்ணி போட்டாங்கன்னு ப்ரூஃபோட காட்டுங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். தமிழக வெற்றி கழகத்துல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் வரும், அரசாங்கத்துல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் வரும். உடனே உங்களுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. உண்மையா இருந்துச்சுன்னா நோ அண்ணா என்னன்னா பேச்சுல ஒரு நல்ல இருக்குது, அப்படியே பொறுமையா அப்படியே அமைதியா பேசுற உள்ள சிறப்பா செஞ்சு வச்சுட்டாங்க போல. தேவையில்லாத கண்டென்ட் போட்டு மறுபடியும் உள்ள போய் மாட்டிக்கு போறேன்னா உங்க லீகல் டீம் உங்க லீகல் டீம் ஒரு டைம் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. சொல்றதை புரிஞ்சுக்கோ. தொலை தெரிஞ்சுக்குள்ள எனக்கு தெரியும். சொல்றது புரிஞ்சுக்கோனா தேவையில்லாத பேசி இருக்காத. நீ பேசுறது பார்த்தா உண்மையை பாதிக்கப்பட்டவங்களுக்காக பேசுற மாதிரி தெரியலனா என்ன ட்ரெண்டிங் ஆகும், லைக் ஆகும், வியூஸ் ஆகும், பிச்சை எடுத்து நினைக்கியா? எல்லாரும் மறுபடியும் அன்பனந்தம் எங்க அண்ணன் பேர் சொன்னாலும் அப்படியே நரம்புல அப்படி பச்சை நான் ஓடுறான்ற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அதுதான் ட்ரை பண்றியா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. அம்மா தாயே, அந்த சீமான தானே பாத்துருக்கீங்க? அந்த சீமான பாத்துருக்கீங்களா? நம்ம விஜயலட்சுமி விஷயத்துல சீமான் என்னெல்லாம் நாத்த வேலை பண்ணாருன்னு பாப்போமா? முதல்ல விஜயலட்சுமி தெரியாதுன்னு சொன்னாரு, அதுக்கப்புறம்
விருப்பப்பட்டு தானே என் கூட இருந்தீங்க. நீ விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை? அதுல அப்ப விரும்பி உறவு வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை என்ன வேணா பண்ணலாம். சீமான் பெண்களை மதிக்க தெரிஞ்சவன் சொல்றீங்களே, ஒரு பெண்ணை வந்து பாலியல் தொழிலாளின்னு சொல்லி ஏசுறாரு பாருங்க. ஒரு பாலியல் தொழிலாளி அவ. அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவ. நான் பாலியல் தொழிலாளியா? பாலியல் தொழிலாளியாடா நான்? சின்ன சின்ன பிள்ளைங்க பாலியல்ல பாதிக்கப்படுறாங்களே, அதுக்கெல்லாம் எப்படி குரல் கொடுத்தவரு? என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். நான் சொல்ல பெண்கள் சேஃப்டிக்காக நிறைய பேசி இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்களா? ஒண்ணு கெட்டவல்லடி உன் கவுண்டர் வரல. அப்புறம் அப்படின்னா கேடு கெட்டவன். அன்ன கேடு கட்டவன் தான் வாயால சொல்லி உண்மையை ஒத்துக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ரொம்ப பேருக்கு அது கிடையாது. ஏன்டா இப்ப வந்து சீமான் அவர்கள் பர்சனல் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறது எனக்கு விளங்குது. தளபதி விஜய் அண்ணாவையும் த்ரிஷா அவங்களையும் வந்து இந்த உத்தமர் சாட்டை பேசுறாரு, கொஞ்சம் பாருங்க. உங்க வீட்டுல ஒரு பொண்ணை கட்டி கொடுத்து அந்த பொண்ணை கட்டி கொடுத்த மாப்பிள்ள இந்த மாதிரி வெளியே பொது வெளியில சர்வசாதாரணமா யாரையோ கூட்டிக்கிட்டு திரிஞ்சா, தேவதை மாதிரி வீட்டுல பொண்ணு இருக்கும்போது ஏதோ ஒரு தெருப்பொருக்கி கூட தெரிஞ்சா உங்களுக்கு எப்படி? இதை கொண்டு போய் அப்படியே உங்க அண்ணன் சீமானு கிட்ட சொல்லுங்க சாட்டை. அப்படியே கண்ணாடியில பார்த்து உங்க மூஞ்ச பார்த்து சேர்த்து சொல்லிக்கோங்க. அப்புறம் நம்ம சீமான ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே தளபதி விஜயான பர்சனல் லைஃபை மட்டும் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சீமான ஃபாலோ பண்ற மென்டல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க சீமானே முதுகுல இவ்வளவு அழுக்க வச்சுட்டு இருக்காரு. அவர் அழுக்கையே அவரால் திரும்பி பார்த்துக்க முடியல. நீங்க வந்து மத்தவன அழுக்க தேய்ச்சி கழுவ வந்துட்டீங்களாடா? ஓ, முதல்ல போய் உங்க சீமான் முதுகுல இருக்க அழுக்க தேய்ச்சி கழுவு போ. நான் உங்கள் கிரேசி ஜி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா இந்த கொடை மிளகா மூக்கிய பத்தி தான். பொட்டுமாமோட ஆட்சி நல்லா இல்ல சொல்லிட்டாங்க. யாருன்னா எந்த ஒரு இக்கட்டான பிரச்சனையும் பட்டிமன்றத்தை வச்சு சப்பா மேட்டர் சால்ட் வாட்டர்னு பைசல் பண்ணி கரெக்டான ஒரு பஞ்சாயத்து கொடுக்குற நம்ம சாலமன் பாப்பையா அவர்களே சொல்லிட்டாரு. இப்ப இருக்க முதல்வரா கொஞ்சம் போட்டு காலம் போட்டு பார்ப்போம். இதுவரை நல்லா இல்லை, ஒருவேளை இனிமே பின்னாடி நல்லா இருந்தாலும் இருக்கலாம். அதனால பொறுத்து ஆட்சி நல்லா இல்ல அப்படின்னு காரி தூப்பிட்டாரு. பொதுவாக நான் வந்து உருவகேலியெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் இதை பண்ணால் தப்பே இல்லை. ஏன்னா முதலமைச்சரை எப்போ பார்த்தாலும் பொட்டு மாமான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கு. மக்களோட காசெல்லாம் எடுத்துக்கிட்டு நாமும் போட்ட உங்க ஆளுங்களா விட பொட்டு வச்சிருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அவரை பேசுறதுக்கு முன்னாடி உன் மூக்கெல்லாம் போய் கன்னடியில் பார்த்திருக்கியாமா? நீ ஒரு நியூஸை பார்த்துட்டா போதுல இருக்கிற விஷயங்கள் உண்மையா பொய்யா இதெல்லாம் பார்க்காது. இல்லை கட்சிக்காரங்களே ஒரு வதந்தியை பரப்பி விடுவாங்க, இதுங்களே ஒரு ஆளை வச்சுட்டு பேசும். சாலமன் பாப்பையா வந்து ஆட்சி சரியில்லைன்னு சொன்னாராம். அவரு காலங்காலமா சன் டிவியில பட்டிமன்றம் நடத்திட்டு அங்கே தான் வாங்கிட்டு இருக்கிறாரு. அவரு வேற என்ன சொல்ல முடியும்? பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாரு. சூப்பரா ஆட்சி செய்யறாரு, நல்லா இருக்குது. விஜய் அண்ணா வந்தது வரைக்கும் மக்கள் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்காங்க. டிஎம்கே வந்த ஆட்சியில வந்து அராஜகம் ஓவரா இருந்தது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, சந்தோஷமா தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஆட்சி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம், நல்லாவே இருக்கு. இன்னும் 5 வருஷம் இருக்கு இல்லையா, இன்னுமே நிறைய நல்லது நடக்கும் நம்புறோம். இந்த வாட்டி திமுக வந்தாங்க, ஏடிஎம்கே வந்தாங்க, அவங்கள விட இவங்க வந்து நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு. சன் டிவியை தவிர வேற எந்த டிவியும் பார்க்க மாட்டியம்மா நீ? அந்த டிவியை பார்த்தீங்கன்னா அப்படித்தான் சொல்லுவாங்க. போய் வேற டிவியெல்லாம் பாரு. ஓடு 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 ஓடுன்னு பாடினாரு. ஆமா, அழுன்னு அழுகுறாரு. அதாவது நான் அது அப்படிதான் பாடுவேன். அழு 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 வரான் பாரு காவல்காரன். அவ பைத்தியம் சார். இப்படிதான் சார் அடிக்கடி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு ஓடி இங்க வந்துருவா. பைத்தியங்கிறதுக்காக அவளை தூக்கி கடல்லே சார் போட முடியும், பாவம். இந்த அசிங்கம் உனக்கு தேவையா பிதுங்கண்ணா வாயே? உன் குரல் ஏற்கனவே எரிச்சலா இருக்குன்னு பல தடவை நான் சொல்லிட்டேன், ஓகேவா? இப்போ நீ பாடி என்ன பாடல் தீரல் போட்டிக்கு போறியா? கருமமா இருக்கு, பாடிராத. வாந்தி எடுத்துட்டு போயிட போறானுங்க எவனாச்சும் பார்த்துட்டு. வாயாவும் எல்லாத்தையும் மூட்டு இருக்க முடியல. ஏதாச்சும் பேசிக்கிட்டே தொலைஞ்சிடணும், ஏதாச்சும் பேசிக்கிட்டே தொலைணும். இல்லைன்னா சூத்துல குசு வராது இல்லையா? குசும் பீயும் வராது. ஏன்னா நீ ஏதாவது பேசிடணும். இப்போதுக்குண்ணா வை, உனக்கு மைக்க முழுங்கிட்டான்னு நினைக்கிறேன் பிறக்கிறதுக்கு முன்னுக்கே. நீ இப்போதுக்குண்ணா வை, வாய் எடுத்துட்டு போயிரு. வாயும் நல்லா வருது, பாதாள கிணறு மாதிரி. இப்போது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேசும்பொருளாக மாறி இருக்கும் ஒரு அரசியல் விவாதத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது கரூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் சிஎம் ஜோசப் விஜய் பேசிய சில கருத்துக்களும், அதற்கு பிறகு சமூக வலைதளங்களில் வெளியான ஆதரவு மற்றும் விமர்சன வீடியோக்களும் தற்போது அதிகமாக பகிரப்பட்டு வருது. அந்த பேச்சில் அவர் எல்லாருக்கும் எவ்வளவோ வழி இருக்கும், ஆனால் அதையெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பாங்க. எனக்கு என்ன வழி என்றால் இந்த கரூர் விஷயம்தான். எனக்கு எப்போதுமே மக்கள் தான் முக்கியம், மக்களை விட காசு பணம் முக்கியம் இல்லை என்று கூறினார். மேலும்
நம்ம என்னதான் பேசினாலும் அதை வச்சு டிசைனாக மாடலாக குறை சொல்ல வந்துடுவாங்க. சட்டசபையில் பார்ட்டி ஃபண்டர் மட்டும்தான் சொன்னேன், ஆனால் எந்த பார்ட்டின்னு சொல்லலை. அதுக்குள்ளே சிலருக்கு கோபம் வந்துருச்சு. குத்தமுள்ள நெஞ்சு தானே குறுகுறுக்கும், எங்கள் அப்பா பீராக்குள்ள இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது என்று அவர் பேசியதாக அந்த வீடியோவில் பார்க்க முடியுது. அதோட கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவங்களுக்கு நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்றும் அந்த சம்பவத்தில் உயிரிழந்த 41 குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். அந்த பேச்சை தொடர்ந்து டிஎம்கே ஆதரவாளர்கள், என்டிகே ஆதரவாளர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கருத்துடைய சமூக வலைதள பயனர்கள் விமர்சன வீடியோக்களை ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த விமர்சனங்களில் எதற்கு நினைவு சின்னம், அவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளா, நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்தவர்களா, ஒரு நடிகரை பார்க்க வந்தபோது நடந்த சம்பவத்திற்கு அரசு பணத்தில் நினைவு சின்னம் கட்ட வேண்டுமா என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன. இந்த கருத்துக்கள் சமூக வலைதளங்களால் பரவலாக பகிரப்பட்டு வருது. இதற்கு பதிலாக டிவிக்கு ஆதரவாளர்கள் மற்றும் பல இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் தங்களது கருத்துக்களை வீடியோக்கள் மற்றும் பதிவுகள் மூலமாக தொடர்ந்து பகிர்ந்து வராங்க. இதனால் சமூக வலைதளங்களில் ஆதரவு மற்றும் எதிர்ப்பு கருத்துக்கள் மோதும் சூழல் உருவாயிருக்கு. இதற்கிடையில் நேற்று சிஎம் ஜோசப் விஜய் பெரம்பூருக்கு சென்ற நிகழ்ச்சியில் பல வீடியோக்களும் இணையத்தில் வெளியானது. அவர் செய்த பல்வேறு செயல்களை பாராட்டி வீடியோக்கள் வெளியான நிலையில் அதே நிகழ்வில் மற்றொரு வீடியோவும் தற்போது விவாதமாகியுள்ளது. அந்த வீடியோவில் சிஎம் ஜோசப் விஜய்க்கு கை கொடுக்க வந்த ஒரு பெண்ணுக்கு அவர் கை கொடுக்கவில்லை என்று கூறி சிலர் வீடியோவை பகிர்ந்து விமர்சித்து வராங்க. இதன் மூலம் அவர் மீது அவதூறுகள் பரப்பப்படுவதாக ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். இந்த விவகாரத்திலும் டிவிக்கு ஆதரவாளர்கள் மற்றும் பல இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் தங்களுடைய விளக்கங்களையும் கருத்துக்களையும் தொடர்ந்து வீடியோக்கள் மூலம் வெளியிட்டு வராங்க. இதனால் கரூர் பேச்சு முதல் பெரம்பூர் நிகழ்வு வரை தொடர்புடைய இந்த வீடியோக்கள் அனைத்தும் தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்படும் தலைப்பாக மாறியுள்ளன. இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன என்பதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற ட்ரெண்டிங் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.